ஹே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பற்றி பார்ப்போம். ஸோ அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சட்டத்திருத்தம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அமெண்ட்மெண்ட் என்னும் சொல் மாற்றம், மேம்படுத்துதல், சிறு மாறுதல் என்பதை குறிக்கிறது. ஸோ அமெண்ட்மெண்ட் அப்படின்னா சட்டத்திருத்தம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது பார்த்திங்கன்னா 3 பொருள்களை குறிக்கிறது. ஒன்று பார்த்திங்கன்னா மாற்றம், மேம்படுத்துதல், சிறு மாறுதல் அப்படின்னு அர்த்தம். வழக்கமாக இச்சொல் ஒரு நாட்டின் அரசியலமைப்பில் செய்யப்படும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றங்களை குறிப்பிட பயன்படுத்தப்படுகிறது. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் நம்மளுடைய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 20 சட்டப்பிரிவு 368 இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அரசியலமைப்பின் சட்டம் பகுதி 20 368வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பினை சட்டத்திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்கிறது. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பில் ஏதாவது ஒரு திருத்தம் பண்ணணும் அப்படின்னா அது நாடாளுமன்றத்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இட் மீன்ஸ் பார்லிமெண்ட்டில் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்திலேயோ அல்லது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்களையோ சட்டத்திருத்தம் பண்ண முடியாது. ஸோ அரசியலமைப்பில் ஏதாவது ஒரு சட்டத்திருத்தம் பண்ணணும் அப்படின்னா ஸோ நாடாளுமன்றம் நினைச்சா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா 3 வழிகளில் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பண்ணலாம். ஸோ சட்டப்பிரிவு 368 பயன்படுத்தி 3 வழிகளில் சட்டத்திருத்தம் பண்ணலாம். கேட்பாங்க எத்தனை வழிகளில் சட்டத்திருத்தம் மேற்கொள்ள முடியும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 3 வழிகளில் பண்ணலாம். அதேமாதிரி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ஆர்டிகல் 368 எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. தென் ஆப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் சட்டப்பிரிவு 368 அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் செய்யக்கூடிய வழிமுறைகள் மற்றும் முறைகளை பற்றி சொல்லுது. ஸோ அந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை எங்கேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா தென் ஆப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.